வணக்கம். விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். நாடு முழுவதும் உள்ள முன்னாள் தமிழ் இளைஞர் மன்ற மணிகள் மலேசிய முன்னாள் தமிழ் இளைஞர் மணி மன்ற பேரவையில் இணைய வாருங்கள். இங்கு அதன் சிலாங்கூர் மாநில பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய பேரவையின் தேசிய தலைவர் டத்தோ RRM கிருஷ்ணன் அவர்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்தார். கடந்த காலங்களில் இளைஞர் பருவத்தில் தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில் நாம் ஆற்றிய சேவையைப் போல் இந்த முதுமை காலத்தில் முடியாமல் போனாலும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடி தலைவர்களாக நாம் வழிகாட்ட முடியும் என அதன் முன்னாள் தேசிய தலைவருமான மணிச்சுடர் RRM அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்தார். இருக்கும் காலத்தில் ஓர் குடையின் கீழ் நாம் ஒன்றிணைந்து ஓர் குடும்பமாக வாழ்வோம் என்று பினாங்கு தொடங்கி ஜொஹர் மாநிலம் வரையில் மாநில பேரவைகள் அமைய பெற்று தற்போது முன்னாள் மன்ற மணிகள் 1000 பேர் பேரவையில் உறுப்பினராக இணைந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை 10,000ஆக அதிகரிக்க வேண்டும் என்பதே தனது இலக்கு என குறிப்பிட்ட அவர், இவ்வாண்டு கல்வி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தனது தலைமையிலான முன்னாள் மன்ற மணிகள் அந்தமான் தீவிற்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள விரும்புகிறோம். ஆர்வமுள்ளோர் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ளலாம் என RRM மேலும் தெரிவித்தார். அமைக்கும் போதே சொன்னோம், இது நம்ம மணிமன்றம் செய்தது போல நம்ம செய்ய போறதில்லை. மணிமன்றம் இளைஞர்கள் அவர்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகள், போட்டி விளையாட்டு, கலை கலாச்சாரம், இப்படி வியாபாரம், மகளிர் பிரிவு, அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு என்ன, நம்ம ஒன்று கூடி நம்மிடையே ஒன்று கூடி சகோதர பாசத்தோடு கலந்து கொள்வதுதான். எனது அனுபவத்திலேயே இந்த 10 வருஷத்திலே பல மாநில பேரவைகள், தேசிய பேரவை ஒன்று கூடி நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். அன்று தேசிய பேரவை டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து நிகழ்ச்சியை சிரமத்தில் செய்தோம். நிறைய பேர் எல்லாம் கட்டி பிடிச்சு அழுத்திட்டு போன காட்சிகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். ஏன்னா ரொம்ப பேர் 40 வருஷத்துக்கு முன்பு பார்த்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. கெடாவில இருந்து, பினாங்கில இருந்து, பர்லீஸ்ல இருந்து, ஜோஹர்ல இருந்து, இப்படி எல்லா பகாங்கள்ல இருந்து, எல்லா மாநிலத்திலிருந்து அதுதான் இந்த இயக்கத்தின் தாரக மந்திரம். நம்ம மணிமன்ற தாரக மந்திரம் இருப்பது போல இந்த அமைப்பின் தாரக மந்திரம் ரீயூனியன், ஒன்று கூடு நிகழ்ச்சி தான். என்னத்துக்கு செஞ்சோம் பாருங்க, போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இதுதான் உண்மை. இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ரொம்ப பேர் நம்ம கூட இல்லை. பெரிய பெரிய புள்ளிகளும் இல்லை, சாதாரண உறுப்பினர்களும் இல்லை. அது இயற்கை. ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை தேசிய பேரவை கண்டிப்பாக செய்யும். நோக்கம்